மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, நம்ம முயற்சி, பகவான் கிருபை, இது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து நடக்கும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி. இந்த முயற்சிக்கு எப்போ வரும்னா, நம்ம முயற்சி பிளஸ் பகவானுடைய கிருபை. பகவான் கிருபை மட்டும் பண்ணா போராதே. பகவான் யோகிராம் சுரத்குமார் அதுக்கு ஒரு மாடர்னான ஒரு டேர்ம் சொல்லுவார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெரிய மகான், திருவண்ணாமலையில இருந்தார். அவர் ஒரு முறை சொல்லும் பொழுது, யூ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ அப்படின்றார். நான் கிருபை பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கேன், நீ ஒத்துழைக்கணும் என்னோட. ஒத்துழைக்க மாட்டேன்னு என்ன பண்ணுறது? ஒரு அம்மா இந்த குழந்தைக்கு ஒரு மம்மு நல்லா ஜீரணமாகணுங்கிறதுக்காக பருப்போடு சேர்ந்து குழைய குழைய பிசைஞ்சு வச்சிருக்கா. அது எங்கேயோ ஒரு அலமாரியில் மேலே வைக்காம தான் கையில் தான் வச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தையும் தான் இடுப்பில் தான் தூக்கி வச்சுட்டு இருக்கா. குழந்தைய பார்த்து மம்மு சாப்பிட்றா குழந்தைன்னா அந்த குழந்தை வாயை திறக்காம மும்முன்னா என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தூரம் அம்மா குழஞ்சி எடுத்துன்னு வரக்கூடிய மம்முவை அந்த குழந்தை கோஆப்ரேட் பண்ணி வாயை திறந்தா தானே ஊட்ட முடியும். அதனால இங்க துளசிதாசர் கோஸ்வாமி சொல்றார், ராம கிருபாபின சுலபன சோயே. இந்த ராம கிருபை என்ன பண்ணும்னா, உங்க ஆத்துக்கோ உங்களோட இமெயிலுக்கோ இந்த பத்திரிகையை அனுப்பும். இங்க பாகவதம் நடக்கிறது, எல்லாரும் வந்துருங்கோன்ற அறிவிக்கையை விடும். உங்களுக்கு வேற ஏதாவது உபதிரவம் இருந்தா அதையும் களைஞ்சி விட்டுடும். இதெல்லாம் மீறி வரணும் அப்படின்னு அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறத பகவான் எக்ஸ்பெக்ட் பண்றான் நம்ம கிட்டே. ஒரு சின்ன ஒத்துழைப்பு.